ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் பெண்களுக்கு கர்ப்பப்பை பலவீனமாக இருக்குது. இன்னைக்கு கர்ப்பப்பை வீங்கி போயிடுச்சு அப்படின்றாங்க. அது பல்கி யூட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதையும் தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடுது. அந்த சக்தி இல்லாமல் போகிற அந்த கர்ப்பப்பையை சரி செய்யக்கூடிய மருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் சக்தி இல்லாமல் போகுதுன்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் கர்ப்பப்பை வீக்கம் ஆயிடுது. ஆனால் உணவு பழக்கங்கள் சரியில்லை. உணவு சாப்பிட்ற உணவில் எல்லாத்துலேயும் உப்புத்தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாது இன்னைக்கு இருக்கிற கறிகள் இந்த சைவ இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அசைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கும் முட்டை சாப்பிட்றவங்களுக்கும் தான் இந்த அதிகமாக வரும். ஏன் வருதுன்னா, கர்ப்பப்பை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. இன்னைக்கு 8 மாதம் வளர வேண்டிய ஒரு கோழியை 40 நாளில் வளர்க்குறாங்க. அந்த 40 நாளில் வளர்க்கும்போது அதனுடைய ஜீன் நம்ம உடம்புல போய் சேர்ந்து அந்த உறுப்புகள் பலவீனமாகி கர்ப்பப்பை வீக்கமாக இருக்கும். அப்போ கர்ப்பம் தங்கியிருந்தாலும் 6 மாதத்தில் அல்லது 7 மாதத்தில் குழந்தை நிற்காமல் வெளியில் வந்துடுது. நிறைய பேர் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு கர்ப்பம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா 6வது மாதத்தில் குழந்தை வெளியில் இறந்துருது. இந்த கர்ப்பப்பையை தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி இல்லை. நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தது 15லிருந்து 20 குழந்தைங்களை பெற்றெடுத்தாங்க. ஆனால் ஒரு குழந்தை கூட இந்த மாதிரி நடுவழியில் கலைஞ்சதே கிடையாது. ஏன்னா அவங்க சாப்பிட்ட உணவுகள் அனைத்துமே சிறுதானியங்கள். சிறுதானியங்கள் சாப்பிடும்போது உள் உறுப்புகள் இறுக்கமாக இருக்கும். அதிக அளவு உடலில் பலம் இருக்கும். இன்னைக்கு பலமே இல்லாதது. எல்லா உணவுலையும் சத்துக்கள் குறைபாடு இருக்குது. சத்துக்கள் குறைபாடு நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம சொல்லுவோம் மலட்டு கோழி மலட்டு முட்டை. இந்த மலட்டு முட்டையும் மலட்டு கோழியும் சாப்பிட்டா நம்மளுடைய அந்த கர்ப்பப்பையும் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்கிற அந்த கர்ப்பப்பை வீக்கம் ஏற்படுது. அதனால் தயவுசெய்து அந்த கருவுற்ற பெண்கள் அதிகம் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிங்க கறி மீனை. ஏன்னா அந்த கர்ப்பப்பை வீக்கம் அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பே குறைஞ்சிரும். அந்த கர்ப்பப்பை எந்த நேரமும் திறந்தே இருக்கும். அப்போ மாதவிடாய் நிற்காமல் போய்கிட்டே இருக்கும். அதுலேயும் உடல் கெட்டு போயிடும். அப்போ கர்ப்பப்பை தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும். அந்த சக்தியை கொடுக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடலை பாதுகாக்கணும்னா சிறுதானியங்கள் எடுக்கணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும், நல்ல எண்ணங்களோடு இருக்கணும். அவங்களுக்கு அதிக கோபம் வரும். பார்க்கலாம் நீங்கள் அந்த பல்கி யூட்ரஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கோபம் வரும். கோபம் ஏன் வருதுன்னா, அந்த கர்ப்பப்பை தாங்காமல் கர்ப்பப்பை வாய் முனையில் அந்த இடத்துல முழுவதும் புண் மாதிரிகள் இருக்குமா. அந்த புண் மாதிரி இருக்கும்போது அந்த கர்ப்பப்பை இறுக்கி மூட முடியாது. மூட முடியாமல் இருக்கும்போது கருப்பை வாய் திறந்து இருக்கும். அதில் வெட்டைகள் வெளியாகும். அவங்களுடைய உதிரப்போக்கு நிற்காமல் போய்கிட்டு இருக்கும். அப்போ உடலில் பலம் குறைஞ்சிரும். பலம் குறைஞ்சதுன்னா அவங்க கருத்தரிக்கிற வாய்ப்பு குறைஞ்சிரும். அவங்க 10 வருஷம் 15 வருஷம் காத்திருந்தாலும் மீண்டும் குழந்தை தங்காது. தங்குனாலும் அவங்களுக்கு அந்த 5வது மாதத்துலேயே பயம் வந்துடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே 6 மாதத்துக்கு குழந்தை வெளியில் வந்துருச்சு. மீண்டும் கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னா, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மீண்டும் அதை இறுக்கி தைக்கணுன்னுவாங்க. ஆனால் தைக்க முடியாது. ஏன் தைக்க முடியாதுன்னா, உள்ள குழந்தை இருக்கும்போது வாயை அந்த இடத்த தைச்சோம்னா அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ இயற்கையாக எல்லாமே சரி பண்ணணும். இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா, இன்னைக்கு இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி லண்டன் நியூஸில் சொல்லியிருக்காங்க, இனிமேல் எல்லாருமே வீட்டில் தான் குழந்தை பெற்றுக்கிறணும். ஒரு நர்ஸை அனுப்பி அங்கே வீட்லேயே சுகப்பிரசவத்தை பார்க்கணும், மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்னு லண்டனில் முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் இது நம்ம கிராமம் பூரா இருந்துச்சு. ஒரு ஊருக்கு 2 பேர் பெரியம்மா இருப்பாங்க. அவங்க குழந்தை பிரசவம் பார்த்தாங்க. இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. எல்லாருமே மருத்துவமனைக்கு போகிறோம். எல்லாருக்குமே நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆனாலும் அவங்களுக்கு கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை பண்ணி தான் குழந்தை எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கர்ப்பப்பை வீக்காக இருக்குது. ஆனால் அவங்க இல்லை கர்ப்பப்பை அறுத்து எடுத்தா தான் அந்த குழந்தை வரும்னு செய்கிறாங்க. இனி தேவையில்லை. கர்ப்பப்பையினுடைய சுருக்கத்தை உண்டு பண்ணணும், கர்ப்பப்பையினுடைய பலத்தை கூட்டணும். அதில் முக்கிய மருந்தா இந்த கொடிக்காப்புளின்னு சொல்லுவோம். இதை கொரிக்கலிக்கான்னு சொல்லுவாங்க நகர்ப்புறங்களில். இதனுடைய பழங்கள் சுருட்டு சுருட்டாக இருக்கும், விதைகள் இருக்கும், நல்ல கருப்பு நிற விதைகள் இருக்கும், செவந்த பழங்கள் இருக்கும். இதை கிளிகளும் குயில்களும் தான் அதிகம் விரும்பி சாப்பிடுவோம். மனிதர்கள் இதை அதிகம் சாப்பிடுவாங்க. இதை நம்ம கொஞ்சம் வசதி கூடிச்சினோன்னு அதை கீழே கூட திரும்பி பார்க்கறதில்ல. ஏன்னா இதனுடைய பயன்கள் கர்ப்பப்பைக்கு நல்லதை செய்யும். அந்த பழங்கள் பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். அதனுடைய துவர்ப்பு தன்மை போய் அவங்களுடைய கர்ப்பப்பையை காப்பாற்றும். அந்த பழம் எவ்வளோ இனிப்பாக இருந்தாலும் அதில் துவர்ப்பு இருக்கும். அந்த துவர்ப்பு ரொம்ப நல்லது. இந்த கொரிக்கலிக்காய் பழம்னு சொல்லுவோம், கொடிக்காக்காயின்னு சொல்லுவோம். இதை வேலிகளில் நட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த வேலியை தாண்டாமல் இருக்கணும் ஆடுகள். அதனால தான் கொடிக்கா புளி அந்த சுற்றி இருக்கிற அந்த கொடியை காப்பாற்றணும். வெத்தலை கொடி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொடியை காப்பாற்றணும்னா இதை நட்டு வச்சோம்னா இது புளி மாதிரி இதில் முள்கள் அதிகமாக இருக்கும். இது முழுவதும் முள்ளு தான் இருக்கும். இந்த முள்ளில் மூக்கு பட்டாலும் கைப்பட்டாலும் அந்த ஆடோ மாடோ திரும்பி போயிடும்.
உள்ள நுழையாது காட்டுக்குள்ள. இது வேலிக்காக வேண்டி போட்டது, உயிர் வேலி. ஆனா இதை வந்து சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளவு நல்லது. இது ஆடு மாடு எல்லாமே சாப்பிடும். ஆனா மாடு அதிகம் விரும்பி சாப்பிடாது. ஏன்னா அது வாய் நிறைய திங்கணும்னு பார்க்கும். ஆடு வந்து ஒன்னொன்னா எடுத்து சாப்பிட்றதால இது வந்து ஆடு மொட்டையா தின்றோம், ஒண்ணு இல்லாம சாப்பிட்றோம். ஆனா ஆடு என்னைக்குமே வந்து குறை மாசம் வந்து குட்டி போடவே போடாது. குறை மாத்த குட்டினா அந்த நடுவழியில கர்ப்பம் ஆகுறது, நடுவழியில குட்டி போடுறதெல்லாம் இருக்காது. எப்படி போட்டுரும்னா, ஒரு ஆட்டோட ஆடு சண்டை போடும்போது வயிற்றுல முட்டி குட்டி போட்டாலும் ஒழிய இயற்கையா வந்து குட்டியை வந்து ஒரு பாதி இதுல களையவே களையாது. அதுக்கு காரணம் இந்த கொடிக்காயினுடைய இலைகளை அது வந்து அதிக விரும்பி சாப்பிடும். இந்த கொடிக்காய் இலை வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இதனுடைய மரங்கள் வந்து நினைச்ச இடத்துல முளைச்சிருக்கும். நீங்க தேவையில்லாத இடத்துல நீங்க பேசாம இருந்தாலும் கிளிகளும் குயில்களும் வந்து அதை எச்சமிடுறதுல இது முளைச்சிரும். முளைச்சு வந்ததுக்கப்புறம் இந்த இலையை யாருமே பயன்படுத்துறது இல்லை. இதனுடைய இலைகள் வந்து மருத்துவத்தன்மை அதிகம். கர்ப்பப்பையில தான் இது வேலை செய்யும் அதிகமா. கர்ப்பப்பையை பாதுகாக்கக்கூடியது. கர்ப்பப்பையில உள்ள அனைத்து குற்றங்களையும் சரி செய்யும். அந்த கர்ப்பப்பையினுடைய வீக்கத்தை சரி செய்யக்கூடியது. இது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதனுடைய இலைகள் இப்போ பெருசா இருக்கு. அது வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா இதனுடைய இலைகள் கொஞ்சம் சுருக்கமா இருக்கும். இது வந்து மழை காலத்துல இருக்கிறதால நல்ல ஒரு வளர்ச்சியில இருக்கு. அதோட சேர்ந்து வில்வம். இந்த வில்வத்தை வந்து நம்ம வந்து எல்லா இதுக்கும் பயன்படுத்தலாம். இது ரத்தத்தை சுத்திகரிக்கும், கர்ப்பப்பையை பாதுகாக்கும். இது சிவனுக்கு உகந்தது. சிவன் நம்ம உடல்ல உள்ள எல்லா பகுதியும் காப்பாற்றக்கூடியது. சிவன் வந்து நம்ம நெற்றியில தான் இருக்குன்னு நம்ம சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நெற்றியில தான் வந்து நெற்றிக்கண் இருக்கு. இல்ல நீங்க கண்ணை மூடி பார்த்தாலே அங்க சிவன் வந்து ஆட ஆரம்பிச்சிருவாரு. அது நிறைய பேருக்கு தெரியாது. சிவன் எங்கேயோ இருக்கிறான்னா இல்ல நம்ம நெற்றிக்குள்ளதான் இருக்காரு. அந்த நெற்றிக்குள்ள இருக்கிறத மீண்டும் நம்மளை பார்க்க வைக்கணும்னா நம்ம இந்த வில்வத்தை பயன்படுத்துறோம். அந்த வில்வத்தை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது கர்ப்பப்பையிலையும் வேலை செய்யும், மூளையிலையும் வேலை செய்யும், உடல் உறுப்பு அனைத்திலையும் வேலை செய்யும். இது ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியாக இருக்கணும். ஏன்னா ஒரு இலையை எடுக்கிறோம், ஒரு காயை எடுக்கிறோம், ஒரு பழத்தை எடுக்கிறோம்னா அதுக்கு இன்னொன்று சப்போர்ட் பண்ணோம்னா அந்த மருந்து வேகமா வேலை செய்யும். வேகமா வேலை செய்யறதுக்காக வேண்டிதான் இந்த வில்வம். இது ஏற்கனவே நம்ம கொடிக்காவை சொல்லியிருக்கோம், கொடிக்காய் இலையை சொல்லியிருக்கோம். இதனுடைய இலைகள் வந்து கர்ப்பப்பையை சரி செய்யக்கூடியது. கர்ப்பப்பையை சரி செய்யும் பொழுது அதுக்கு உதவியா வந்து வில்வ இலையை சேர்க்கும் பொழுது வில்வ இலை அந்த வீக்கத்தை வற்ற வைக்கக்கூடியது. இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா வில்வத்திலேயே காசி வில்வம்னு சொல்லுவாங்க. காசி வில்வத்துக்கு தான் இந்த மாதிரி இலை பெருசா இருக்கும். முன்னாடி ஒரு இலை. சாதா வில்வத்துக்கு இலை வந்து சின்னதா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து சாதாரண வில்வத்துக்கு வந்து சின்ன இலையா இருக்கும். காசி வில்வத்துக்கு வந்து பெரிய இலையா இருக்கும். ஆனா இந்த மழை காலத்துல இதை விட பெருசா இருக்கும் காசி வில்வத்துக்கு. காசி வில்வம்ன்றது பெரிய பழமா இருக்கும். உங்களுக்கு எந்த வில்வ இலை கிடைச்சாலும் சரி, உங்க பகுதியில் இருக்கிற சிவன் கோயில்ல அதிகமா இருக்கும். சிவன் கோயில்ல வில்வ மரம் இல்லாத மரமே இல்லை. ஆனா வில்வ இலையை நீங்க அதுல பயன்படுத்தணும். இந்த வில்வ இலையை எடுத்து பயன்படுத்தும் பொழுது உள் உறுப்புகள் முழுவதும் பாதுகாக்கப்படும். ரத்தத்தை சுத்திகரிக்கும். ரத்தம் சுத்திகரிக்கும் போது கர்ப்பப்பை வாய் முனையில இருக்கிற புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். அந்த கர்ப்பப்பை முனையில இருக்கிற புண்கள் ஆறுனா அந்த கர்ப்பப்பை இறுக்கி பிடிக்கக்கூடிய தன்மை வரும். ஏன்னா உள்ள இருக்கிற குழந்தை இறுக்கி பிடிச்சா தான் பிடிக்கக்கூடிய தன்மை. திறந்துருச்சுன்னா கீழே வந்து விழுந்துடும் குழந்தைங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கக்கூஸ் போயிருப்பாங்க, அந்த டாய்லெட்டில் போயிட்டு யூரின் போவாங்க, இல்லைன்னா மோஷன் அந்த மலச்சிக்கல் போகும்போதே குழந்தை பிறந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது முடியாமல் கர்ப்பப்பை தாங்காமல் நிறைய பேர் குழந்தை வந்து அந்த கழிவறையிலேயே குழந்தை பிறந்திருக்கு. சில குழந்தைகள் அப்படியே இறந்துருக்கு. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அதை யாராவது போய் பார்த்தா தான் உண்டு. கதவை பூட்டியிருந்தாங்கன்னா அது தெரியாது. அவங்க மயக்கம் தெளிஞ்சு வரும்பொழுது குழந்தை இறந்துருக்கும். அப்போ வந்து பெரிய சத்தம் போட்டு இருப்பாங்க. ஏன்னா கர்ப்பப்பை பலவீனமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக கதவை சாத்தாம போய் வீட்டில் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி உள்ளே இருக்காங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கிறணும். ஏன்னா கர்ப்பப்பை பலவீனமாக இருக்கிறவங்க அதிக தூரம் நடக்க முடியாது, படி ஏற முடியாது. அவங்க உறுப்புகள் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். குழந்தைய அடிவயிறு கீழே இறங்கிரும். சில பேர் நடப்பாங்க, நடக்கும்போதே கீழே கையை வச்சு பிடிச்சிட்டு நடப்பாங்க. அது ஒரு வகைக்கு நல்லது தான். ஏன்னா ஏன் அப்படி நடக்கிறாங்கன்னா அந்த கர்ப்பப்பை வழி வந்து கருப்பை வாய் வழியாக குழந்தை இறங்கிரும். அது தாங்கி பிடிக்கும் போது படி ஏறும்போது வயிறை தாங்கி பிடிச்சிட்டு தான் நடக்கணும். கையை வீசிட்டு நடக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் கர்ப்பப்பைக்கு ஒரு பாதுகாப்பு. முந்தி வந்து ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிடுவாங்க. கட்டிட்டாங்கன்னா அந்த துண்டை இடுப்பை தாங்கிக்கிறோம். இப்போ வந்து அந்த துண்டு தாங்கிறது கிடையாது. இருந்தாலும் இதோட சேர்த்து இந்த வில்வ இலையை சேர்க்கிறோம். இந்த வில்வ இலையோட சேர்த்து நம்ம ஏலக்காயை பயன்படுத்துகிறோம். ஏலக்காய் பெண்களுக்கு நல்லதை செய்யக்கூடியது. இது வந்து கர்ப்பப்பையில வேலை செய்யும். கர்ப்பப்பையை பாதுகாக்கக்கூடியது. இந்த ஏலக்காய் வந்து மலை பிரதேசங்களில் கிடைக்கக்கூடியது. இந்த மலை பிரதேசத்தில் கிடைக்கிறதால தான் இந்த ஏலக்காயினுடைய மனம் அதிகமாக இருக்கும். இது தரை பிரதேசத்தில் இருந்தால் இதனுடைய மனம் குறைவாக இருக்கும். கிராம்பு பயன்படுத்துகிறோம். கிராம்பு வந்து கர்ப்பப்பையில் வேலை செய்யும். இதனுடைய வாசம் போய் இருக்கும்போது
பக்கத்தில் உள்ள கசடுகள், அழுக்குகள், புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். கிராம்பு அரைச்சி போட்டோம்னாலே புண் ஆறிடும். அதே மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கிற புண்கள், அந்த வாயில் உள்ள புண்ணை ஆத்துறதுக்கு இந்த கிராம்பு ஒரு சிறந்த மருந்து. திப்பிலி, இந்த திப்பிலியை ஏன் பயன்படுத்துகிறோம்னா, திப்பிலியை நம்ம சாப்பிடும் பொழுது உள் கழிவுகளை வந்து வெளியேற்றும். கழிவுகளை வெளியேற்ற அந்த கழிவுகள் வெளியானாதான் கர்ப்பப்பையினுடைய தன்மை சுருங்கும். கர்ப்பப்பையை சுற்றி அழுக்குகள் இருந்தால் அந்த வீக்கம் இருக்கும். கர்ப்பப்பைக்கு உள்ள அழுக்கு இருந்தாலும் வீக்கம் இருக்கும். இந்த திப்பிலியை சாப்பிடும்போது அழுக்குகளை வெளியேற்றக்கூடியது. இந்த அழுக்குகள் வெளியேறும் பொழுது கருப்பை பாதுகாக்கப்படும். அதனால இந்த திப்பிலியை நம்ம சேர்க்கிறோம். கருப்பட்டி, இந்த பனை வெல்லத்தை வந்து நம்ம எல்லா மருத்துவத்துக்கும் பயன்படுத்துறோம்னா, இது உடல் குளிர்ச்சியை உண்டாக்கி எந்த ஒரு பொருள் மேல குளிர்ச்சியை ஊத்தினோம்னா அது சுருங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பனை வெல்லம் சாப்பிடும்போது கர்ப்பப்பை வந்து சுருக்கம் அடையும் போது அதனுடைய வீக்கம் குறையும். இந்த மருந்துகள் கலந்த கலவையை நம்ம கருப்பை பலம் கூடுறதுக்கான மருந்தை இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். கர்ப்பப்பை பலத்தை கூட்டுறதுக்கான மருந்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கர்ப்பப்பை பலம் இல்லாமல் இருக்கிறத வந்து சரி செய்யணும். அதுக்கு வந்து இந்த கொடிக்காய் இலை வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. இது மரமாக வளரக்கூடியது கொடிக்காய் மரம், முள் மரம். இது முள் மரத்திலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த இலையை அரைச்சி எடுத்திருக்கோம். இதனுடைய அளவு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப, உங்களுக்கு குறைந்தது வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுக்கணும். 10 கிராம் அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கோம். இந்த 10 கிராம் அளவுக்கு எடுத்து சேர்க்குறோம். இந்த கொடிக்காய் மரத்தினுடைய இலைகள் மட்டும் போதுமானது. அதோடு சேர்ந்து நம்ம வில்வ இலையை வந்து அதே 10 கிராம் அளவுக்கு தான் எடுக்கணும். ஏன்னா சம அளவுக்கு கண்டிப்பாக எடுக்கணும். சம அளவுக்கு எடுத்தால் தான் அது வந்து முழுமையான வேலை செய்யும். முழுமையாக வேலை செய்யணுமா சம அளவு எடுக்கணும். இந்த வில்வத்தை வந்து அதோட சேர்த்துருக்கோம். வில்வம் மட்டும் இல்லை, இப்போ நம்ம கிராம்பை வந்து பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த கிராம்பு பொடியாக அரைச்சி வச்சதில் குறைந்தது 5 கிராம்புக்கு மேலே எடுக்க வேண்டாம். 5 வந்து எடுக்கணும். ஏன்னா 5 வந்து எல்லாத்துக்குமே வெற்றிக்கு அறிகுறி. எல்லா இதுலேயும் வந்து 5 5ன்னு நம்ம சொல்கிறோம். 5னா பஞ்சபாண்டவர்கள் 5, பஞ்சபூதங்கள் 5. உங்களுக்கு எல்லா இதுலேயும் பார்த்தோன்னா 5 தான் வெற்றியில் நிற்கும். அதனால தான் 5 வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அது இல்லைன்னா 7 எடுக்கிறோம். 7னா எல்லாமே சுரங்கள் 7, உங்களுக்கு உலக அதிசயம் 7. இது மாதிரி 9ன்னு எடுக்கும்போது நவகிரகங்கள் இருக்குது. அந்த மாதிரி மருத்துவத்திலேயே ஒன்றுத்துக்கு ஒன்று 7, 9, 10ன்னு போது தசாவதாரம், அந்த தசாவதாரத்தை 10ஆ கணக்கு பண்ணி எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியதுன்னு நம்ம கணக்கு பண்ணுவோம். அதில் இது வந்து 5ஆ எடுத்திருக்கோம் கிராம்பு. இந்த 5 கிராம்பு போதுமானது. அதுக்கு மேலே போட்டால் அதனுடைய வாசம் வந்து அதிக அளவு இருக்கும், சாப்பிட முடியாது. திப்பிலி வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். திப்பிலி 5 கிராம் எடுத்து அதோட சேர்க்கணும். திப்பிலியும் சேர்க்கும் பொழுது இதனுடைய அந்த உறுத்தல் மாதிரி இருக்கும். அது வந்து சுனையோடு இருக்கும். நல்ல ஒரு ருசியும் இருக்கும். உள் உறுப்புக்களை வந்து சரி செய்யக்கூடியது. திப்பிலியை வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே தேவையில்லை. 5 கிராம் அளவுக்கு போதுமானது. இந்த திப்பிலியை வந்து தினந்தோறும் 1 கிராம் அளவுக்கு சாப்பிடலாம் பெண்கள். 1 கிராம் அளவுக்கு சாப்பிட்டாங்கன்னா உள் உறுப்புகள் பாதுகாக்கப்படும். அதை வந்து டீ தூளில் அதை போட்டு கலந்து போட்டு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கு நிறைய நல்லதை செய்யும் அந்த திப்பிலி. இதோட சேர்ந்து ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய் போதுமானது. அதிகம் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து கிராம்பினுடைய மனம் வந்து அதிகமாக இருக்கும். அதுலேயும் வந்து ஏலக்காய் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய நல்லதை செய்யும். பெண்கள் வந்து அவங்க தினந்தோறும் ஒரு ஏலக்காய் சாப்பிட்டாலும் அவங்க உடம்புக்கு நல்லதை செய்யும். ஆண்களுக்கு ஏலக்காய் வந்து நல்லதை செய்யாது. அதனால் பெண்களுக்கான மருந்து இது. பெண்களுடைய கர்ப்பப்பையை சுருக்கக்கூடியது. கர்ப்பப்பை சுருக்கிறதுக்கு இது நேரடியாக சாப்பிட முடியாதனால நம்ம பனை வெல்லம் சேர்க்குறோம். இந்த பனை வெல்லத்தை சேர்க்கும்போது அதனுடைய ருசி கூடிரும். எந்த ஒரு மருந்தையும் ஒரு மருந்தா சாப்பிடாம ஒரு உணவா விரும்பி சாப்பிடணும். அந்த விரும்பி சாப்பிட்றதுக்காக வேண்டி பனை வெல்லத்தையும் சேர்த்து கலந்தெடுத்து அதை வந்து ஒரு மருந்து இல்லாமல் ஒரு சிறப்பு ஒரு டானிக் மாதிரி இருக்கும். ஆனால் அதை சிறப்பாக கூட்டா நேரடியாக எடுத்து மென்று சாப்பிட்றவங்க இருக்காங்க. இதை வந்து இந்த மாதிரி கூழ் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்திருக்கோம். அரைச்சி எடுத்ததால் இதனுடைய பயன் வந்து நல்ல நிலையில் இருக்கும். அந்த கர்ப்பப்பை வீக்கம் உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா இவங்க சாப்பிட கர்ப்பப்பை வீக்கம் குறையும். கழிவுகள் வெளியாகும். கர்ப்பப்பையில் உள்ள கசடுகள் வெளியாகும். குற்றங்கள் வெளியாகும். குற்றம்னா அங்கே உள்ள புண்கள். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, உள்ள வந்து புண்கள் இல்லாமல் அதனுடைய தன்மைகள் வந்து மாறி கருப்பை முழுவதும் புண்கள் வரி வரியாக இருக்குது. இந்த கலந்த கலவையை இதோட சேர்ந்து இந்த வெல்லங்கள் எல்லாம் நல்லா வந்து இந்த கருப்பட்டி இதோட சேர்த்துருக்கோம். இந்த கருப்பட்டியை சேர்த்த இடத்துல இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். இது வந்து 3 வேளைக்கு சாப்பிடணும். 3 வேளைக்கு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இது ஒரு 3 நாளைக்கு முதல்ல எடுக்கணும். 3 நாளைக்கு எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் அந்த கர்ப்பப்பையில் உள்ள கழிவுகள் வெளியாகும். அதுக்கப்புறம் மீண்டும் வந்து ஒரு 15 நாளுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு 3 நாள் எடுக்கணும். இது வந்து மாதவிடாய் நேரத்திலையும் எடுக்கலாம், தவறு கிடையாது. மாதவிடாய் போகும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் பயப்படுவாங்க. மாதவிடாய் நேரம் சாப்பிட்டா இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா கர்ப்பப்பையில் உள்ள கழிவுகள் வெளியாகிற நேரம்.
கழிவுகள் வெளியாகிற நேரம் இதை சாப்பிட்டோம்னா கழிவுகள் வந்து நல்லா சுத்தமாகும், உள்ள கிருமிகள் வெளியாகும். கர்ப்பப்பையில் இருக்கிற கிருமிகள் வந்து கரு வளர்ச்சி கரு முட்டைகளை வந்து சிதைக்கக்கூடியது, அதுகளும் வந்து வெளியாகும், சேர்ந்து வெளியாகும். ஏன்னா இந்த கிராம்பு வந்து அந்த நுண்கிருமிகளை வெளியேற்றும். ஏலக்காயினுடைய மனத்தில் அந்த அந்த பூச்சிகள் உள்ள இருக்காது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் அங்கே கர்ப்பப்பையில இருந்து கரு முட்டைகளை சிதைக்கும். அந்த விந்துக்களை வந்து ஒன்று சேர விடாமல் அந்த விந்துக்களை அணுக்களை கொன்னுடும். ஏன் அந்த கொல்றதை எல்லாத்தையும் வந்து இது சரியாக்கக்கூடியது. இந்த மாதவிடாய் நேரத்தில் அவங்க அந்த 3 நாள் சாப்பிட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். மாதவிடாய் வலியும் குறையும், மாதவிடாய்க்கு வலியும் குறைஞ்சா மாதிரி இருக்கும், அந்த கர்ப்பப்பையை பாதுகாத்தா மாதிரி இருக்கும். அதனால பெண்கள் வந்து இதை சாப்பிடணும். கண்டிப்பாக பெண்கள் சாப்பிட சாப்பிட அவங்களுடைய கர்ப்பப்பை பலம் கூடும். கர்ப்பப்பை பலம் கூடும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்துக்கு அப்புறம் அவங்க மீண்டும் வந்து கருவுற்றாங்கன்னா அந்த குழந்தை வந்து மீண்டும் வந்து 6 மாதத்துல வெளியே வராது. கண்டிப்பாக அந்த குழந்தை 10 மாதத்துல நல்ல குழந்தையா பிறக்கும். குழந்தைக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. பயப்படும் தேவையில்லை. இதை வந்து சாப்பிடணும் அப்படின்னா எந்த ஒரு குறைபாடும் இல்லை. வில்வ இலை எல்லா இடத்துலையும் சாப்பிட்றோம். இந்த கொடிக்காயினுடைய இலை எல்லாரும் சாப்பிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இது முள்கள் நிறைந்த மரம், ரெண்டும் மரத்தில் இருக்கிறத பறிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பறித்து இந்த மருந்தை வந்து பெண்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உடல் தேர்றதுக்கான மருத்துவம். உடல் தேர்றதுன்னா என்னன்னு கேட்கலாம். உடம்பு எவ்வளோ சாப்பிட்டாலும் தேராத உடம்பு இருக்குது. பெண்களுக்கு அதிக இரத்தப்போக்கு இருக்கும், இல்லை வெட்டைன்னு சொல்கிற வெள்ளைப்பாடு இருக்கும். அவங்க உடம்பு எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் எவ்வளவுதான் மருந்து சாப்பிட்டாலும் உடம்பு தேராது. அதே போல் ஆண்களுக்கு அதிக சூடு, உடல் சூடு அதிகரிச்சிருக்கும். அதனால் அந்த உடம்பு தேராமையே இருக்கும். இதுக்கு வந்து உடம்பு கெட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து லட்ச கெட்டுருச்சுன்னுவாங்க. லட்ச கெட்டு போச்சுன்னா உடல் கெட்டு போச்சு. அந்த லட்ச கெட்ட கீரைன்றது தான் இது லட்ச வட்டக்கீரை. இது வந்து லட்ச வட்டக்கீரைன்னு இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதை குச்சியை ஒடிச்சு வச்சாலே போதும், அப்படியே தழுக்கும். இது இந்த லட்ச வட்டக்கீரை. இது எவ்வளவு உடல் கெட்டு போயிருந்தாலும் அந்த லட்ச கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம். லட்ச கெட்டு போச்சுன்னா நம்ம உடல் பாதிப்பாயிருச்சு, இந்த உடம்பு தேராது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற அந்த லட்ச கெட்டு போயிருந்தாலும் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் செயல் இழக்கிற லெவலில் இருந்தாலோ அந்த நிலையில் இருந்தாலோ அவங்க உடம்பை மறுபடியும் செயல்பட செய்யும். இதுக்கு கூட வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம மருந்தாக பயன்படுத்தாமல் ஒரு சமையலுக்கு உணவாக பயன்படுத்தணும். இது ஒரு சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் குறைஞ்சது ஒரு 100 கிராம் கீரையை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி அதில் ஒரு 10 கிராம் அளவுக்கு பூண்டு, ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 மிளகும், ஒரு 5 கிராம் அளவுக்கு சீரகமும் போட்டு இதை வேக வச்சு அதை சிறுக சிறுக சாப்பிட்டு வந்தால் அவங்க உடம்பு 48 நாளில் பழைய நிலைக்கு வரும். அவங்க உடம்புல உள்ள அசுத்தங்கள் சரியாகும். உடலில் ஜீர்ணிக்க முடியாமல் இருந்த உறுப்புகள் செயல்பட ஆரம்பிச்சு விடும். புதிய ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். உடம்புல கெட்டுப்போன உறுப்புன்னு நம்ம நினச்சிருப்போம், ஆனால் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும். இந்த கீரையை சாப்பிட சாப்பிட ரத்த போக்கு வந்து கண்டிப்பாக கட்டுப்படும். வாரம் ஒரு முறை சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். உடல் கெட்டவர்களுக்கு கண்டிப்பாக தினமும் சாப்பிடணும். குறைஞ்சது 48 நாள் சாப்பிட்டா அவங்க உடல் கெட்டு போயிருந்தாலும் உடல் வாகு மறுபடியும் பழைய நிலைக்கு வரும். இந்த இலையை அசைவ முறையில் சாப்பிட்றவங்களும் கண்டிப்பாக இதை பயன்படுத்துவாங்க. இதோட சேர்த்து ரத்தத்தை சேர்த்து பொரிச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்குது. கருப்பைக்குள்ள இது அற்புதமாக வேலை செய்யும். கர்ப்பப்பை திறந்தே இருக்கும் சிலருக்கு. அதனால தான் எந்த நேரமும் அவங்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்படும். அந்த கருப்பை திறப்பையும் கருப்பையை பாதுகாத்து கருப்பைக்கு முழு பலமும் சக்தியும் கொடுக்கும். கருப்பைக்கு மட்டுமல்ல, இந்த வெட்டை நோயில் அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த லட்ச வட்டக்கீரையை பயன்படுத்த அவங்க உடல் மேனி அழகு பெறும். எந்த நேரம் பார்த்தாலும் முகம் சுரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கோபம் அதிகமாக இருக்கும். கோபம் அதிகமாக இருக்கும்போது அவங்க கிட்ட யார் பேசினாலும் கோபம்தான் வரும். அது குழந்தைங்க பேசினாலும் சரி, கணவர் பேசினாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க பேசினாலும் சரி, எதை சொன்னாலும் கோபம் வரும். ஏன் கோபம் வருதுன்னா அவங்களுடைய முடியாமையால் தான் கோபம் வருது. அவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவிக்கிறாங்கன்னா அவங்க உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு தான் பொருள். அவங்க உடம்பை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அவங்க மெலிவாக இருப்பாங்க, எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய மாட்டாங்க. அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இதை வந்து சூப்பாக வைக்க வேண்டாம். சூப்பு எல்லாமே தண்ணி எல்லாமே இதோடு சேர்ந்து இருக்கணும்.
இது வெந்ததுக்கு அப்புறம் இதை சாப்பிடணும். இப்படியே சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு அவ்வளவு அற்புதமான வேலைகளை செய்யும். ஏன்னு கேட்டோம்னா இதை சாரா குடிக்கிறத விட இது நேரடியாக சாப்பிடணும். இந்த இலை ரொம்ப மெதுவாக இருக்கும், பருப்பு கீரை மாதிரி இருக்காது, பருப்பு கீரையோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் அதிக கடினமாக இருக்காது, பருப்பு கீரை அளவுக்கு மென்மையாகவும் இருக்காது, நல்ல ஒரு ருசியாக இருக்கும். இதை சாப்பிடும்போது அவங்க உடல்ல இல்லை மூளையில் பலம் பெறும். மூளை பலம் பெறும்போது தான் கோபம் குறையும். கோபம் குறையாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுத்து பாருங்கள், கோபம் குறைஞ்சிரும். ஏன்னா இது உடலில் எல்லா பகுதியும் சரி செய்யும், மலச்சிக்கலை போக்கும். இது மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு எந்த ஒரு மலச்சிக்கலும் இல்லாமல் ஆக்கும். உடல் பாதிப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக தினந்தோறும் சாப்பிடணும். 48 நாள் சாப்பிட்டா எவ்வளவு பாதிப்பான உடம்பும் பழைய நிலைக்கு அடையும். பழைய நிலைக்கு அடையும் போது அவங்களுக்கு உடல் புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த புத்துணர்ச்சியை கொடுக்க இந்த லட்ச வட்டக்கீரை ரொம்ப நல்லது. இதுக்கு அளவு முறை தேவையே கிடையாது. ஏன்னா எவ்வளவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். லட்சை கெட்டு போயிருந்தாலும் அந்த லட்சையை காப்பாற்றக்கூடிய இந்த லட்ச வட்டக்கீரையை பயன்படுத்துங்க. ஏன்னா இது பயன்படுத்த தான் உடல் தேருமே தவிர, ஒரு நாளைக்கு சாப்பிட்டேன், 2 நாளைக்கு சாப்பிட்டேன், என் உடம்பு தேரலன்னு அந்த கதையை சொல்லக்கூடாது. ஏன்னா இது 48 நாள் சாப்பிட்டே ஆகணும். மருந்து 3 நாளைக்கு தானே சொன்னீங்க, அது வேற. சாதாரணமாக ஒரு நாளில் வந்த ஒரு நோய்க்கு, இன்னைக்கு வந்த காய்ச்சலுக்கு, இன்னைக்கு வந்த தலைவலிக்கு 3 நாள் சாப்பிட்டா போதும். இது அதிக நாள் பாதிப்பு உள்ளவங்க. ஏன்னா இந்த ரத்தப்போக்கு உள்ளவங்களாம் குறைஞ்சது 2 வருஷம் 5 வருஷம் ரத்தப்போக்கு போயிருக்கோம், அதனால தான் உடம்பே கெட்டு போயிருக்கோம். இந்த வெட்டை நோயில் அவதிப்பட்டவங்களும் குறைஞ்சது 4-5 வருஷம் அவதிப்பட்டிருப்பாங்க. ஆண்களுக்கு உடல் சூடுனால அவங்க ராத்திரியில் அவங்க உடல் சூடு தாங்க முடியாமல் இருக்கும், அவங்களால சிறுநீர் கழிக்க முடியாது, அதனால் அவங்க உடம்பு முழுவதும் கெட்டு போயிருக்கும். உடலில் சத்தே பிடிச்சிருக்காது. டிபி நோயாக இருக்குமான்னு பார்த்தா டிபியும் இருக்காது. டிபின்னா காச நோய். இந்த காச நோயும் இல்லை, ஆனால் உடம்பு மட்டும் தேரலையேன்னுவாங்க. ஏன்னா உள்ள ஊறுற அந்த சதையில் உள்ள நல்ல சுரப்பிகள் சுரக்காது, எலும்பில் உள்ள சுரப்பிகள் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அந்த சுரப்பிகளை அதிகரிக்கும். இதை சாப்பிட்டா எப்படியாப்பட்டவங்களுக்கும் உடல் பலம் கூடுமே தவிர குறையாது. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.